ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு. அந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி தான். ஸோ அது எப்படி இருக்குது, இந்த பக்கம் உள்ளவங்களாம் எப்படி டெம்பிள் ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இந்த கோவில் வந்து அந்த வயலில் தாங்க இருக்குது. இந்த மலைக்கு நடுவில் வயலில் தான் இருக்குது இந்த கோவில். இங்கே எங்கே போகணுன்னாலும் ஆட்டோவில் தாங்க போகணும். இங்கே மட்டும் ஆட்டோன்னா நல்லா பொழைச்சிக்கலாங்க. ஆட்டோவுக்கே வந்து ரூ. 1000 நாங்கள் போன டைமே செலவு பண்ணோம். ஸோ அப்போது அங்கே இருக்கவங்க எவ்வளோ ஆட்டோவுக்கு செலவு பண்ணுவாங்க. ஆட்டோ வாங்கினா அவ்வளோதாங்க, நம்ம மாளிகை கண்டிப்பாக கட்டிடலாம். கோவில் ஒரு இடத்துல இருக்குது. பட் ஆனால் இங்கே ஒரு இடம் வச்சுருக்காங்க. அங்கே இருந்து தான் இந்த கோவிலுக்கு வந்து அந்த கரகம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும். இந்த இடத்துலேருந்து தான் சாமியாடி கரகம் வேல் குத்தி கிளம்பி கொண்டு போவாங்க. ஃபுல்லாக தேயிலை தோட்டங்க, பார்க்கவே நல்லா இருந்தது. பட் ஆனால் இது வந்து அட்டைப்பூச்சி சீசன் இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் தைரியமாக நான் உட்காந்துருந்தேன். யாருக்காவது பூக்கட்ட தெரியுமா வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி ஓகே, நமக்கு கட்ட தெரியும்ல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் கிளம்புனேன். போயிட்டு நான் பூ கட்டிகிட்ருக்க நேரத்தில் அப்பாவும் பையனும் இந்த பக்கம் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க என்னை விட்டுட்டு. திரும்பின சைடெல்லாம் பச்சை பச்சையாக தாங்க இருந்தது. பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்தது. இதில் என் ஹஸ்பண்ட் எங்கிட்டு பார்த்தாலும் அங்கே பாரு யானை, இங்கே பாரு எருமை, அங்கே பாரு சிறுத்தை, இதே மாதிரியே நான் வம்பிழுத்துட்டே இருந்தாங்க. மயிலனை தூக்கிட்டு இவ்வளோ தூரம் போகிறதுக்கு நான் யோசிச்சேங்க. ஏதாவது பயந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னு இங்கேருந்தே ப்ரேயர் பண்ணி தான் போயிருந்தேன். பட் ஆனால் அங்கே போயிட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இங்கே பாருங்கங்க, இதுதான் காஃபி கொட்டையாம். இது காஞ்சதுக்கப்புறம் உடச்சி பார்த்தா நம்ம இந்த விளம்பரத்துலலாம் பார்ப்போம்ல, ப்ரூ, அந்த சன்ரைஸ் அதில் உள்ள மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை. அப்புறம் என் ஹஸ்பண்ட் காஞ்சதை எடுத்து உடச்சி காட்டினாங்க. அப்போ தான் பார்த்தேங்க, உண்மையிலே அந்த காஃபி கொட்டை மாதிரியே தான் இருந்தது. அதை உங்களுக்கு நான் இப்போ அந்த வீடியோவில் காட்டுறேன். நான் அப்புறம் ஃபோனை வாங்கி இங்கே கொடுங்க, நானும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சுற்றி முற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், காஞ்சதை உடச்சி எடுத்தால் காஃபி கொட்டை மாதிரியே வந்துடுது. ஆனால் காஃபியில் வர ஸ்மெல் ஒன்றும் வரல. ஸோ இது என்ன காஃபி, இது ஒரிஜினலே காஃபி தானா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திருவிழா வேலைகள், இந்த கரகம் அலங்காரம் பண்ணுறது அதெல்லாம் அந்த பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் வரலாம் அப்படின்னு கீழே தண்ணி ஓடுற இடம் இருந்தது வந்தேன். இங்கே பாருங்கங்க, நாங்கள் கால் கழுவலாம் வந்தோம். அதுக்கு முன்னாடி எருமை மாடு புக்கிங் பண்ணிடுச்சு. இந்த எருமை மாடு பார்க்கவே எனக்கு பயம். இதெல்லாம் எப்படி தான் வந்து பக்கத்தில் வச்சு வளர்க்குறாங்களோ எனக்கு சத்தியமாக தெரியல. மழை வேற வர மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைய வச்சுருக்கோமே, எங்கேயுமே ஒதுங்க இடம் இல்லையேன்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் மழை வரல. திருவிழா மூடு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இங்கே என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னா, ஏதோ பதிப்புன்னு சொல்லி பதிஞ்சு வைப்பாங்களாம். நிறைய விஷயம் ஒளிச்சு வைப்பாங்களாம். இதை யாரோ ஒரு ஆள் திடீர்னு சாமி வந்து அந்த ஒளிச்சு வச்சதை கண்டுபிடிச்சி எடுப்பாங்களாம். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி ஒருத்தவங்க எடுத்தாங்கங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்க பயம். சாமியாடி நம்ம மேலே விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு நான் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் நின்னேன். என் ஹஸ்பண்ட் தான் இந்த வீடியோவை எடுத்து கொடுத்தாரு எனக்கு. ரொம்ப ஃபேமஸான கோவில்லாம் இல்லைங்க, சின்ன கோவில் தான், வயலில் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து வேண்டுதல் வச்சு நிறைவேற்றி வந்தவங்க தான் அதிகம். ஒரு டைம் வேண்டுதல் வச்சு நிறைவேற்றினவங்க அவங்களோட வேண்டுதலை கரகம், வேல் குத்துறது, தீச்சட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி அவங்களே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த கோவில் வச்சுருக்கவங்க எங்களோட ரிலேட்டிவ் தான். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, உன் வயிற்றில் பையன்தான் இருக்குது, நீ என்னை தேடி வருவ அப்படின்னு. அப்போ நாங்கள் அதை பெருசாக நினைக்கல, அவ்வளோ நம்பவும் இல்லை. ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே நடந்தது. இப்போவும் நாங்கள் அங்கே போவோம் அப்படின்னு நினைக்கல. அது என்னமோ வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தாங்க. என் குழந்தை வந்து இந்த வெடி, இந்த டம் டம் சத்தத்துக்கெலாம் பயப்படவே மாட்டார். எவ்வளோ பக்கத்தில் போய் நின்று பார்க்குறாரு பார்த்தீங்களா. அவங்களோட கல்ச்சர் படி ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவை கண்டினியூவாக பார்க்கலாம். பாய்.